நீங்கள் எல்லாரும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான். ஆமேன். நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த வண்டியில் போகிற ஒவ்வொரு போலீஸ்காரர்கள் மாதிரி உங்களை பார்க்குறவங்க சொல்லணும், இந்த தெருவில் இந்த ஊரில் ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் ஒரு சகோதரி கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்ம சாட்சி சொல்லும்படிக்காகத்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து முந்தின மனுஷனை நமக்குள்ள மறிக்க செய்து உயிருள்ள புதிய மனுஷனை நமக்குள்ள உருவாக்கி இருக்கிறாரு. முந்தின மனுஷன் உலகத்தின் ஒத்த வேஷத்தை போட்டு அவனுடைய மேன்மைகளை பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தோம். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அதையெல்லாம் அழிச்சிட்டு சத்தியத்தை சொல்லி உங்களை விடுவித்து என்னை விடுவித்து இப்போ தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம மறுரூபப்படுத்தி அவருக்கு நம்மளை சாட்சி அந்த பூமியில நிற்க வச்சிருக்கிறாரு. கரங்களை தட்டி இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சிகளா நடமாடி கொண்டு இருக்கிறீங்க. இப்ப பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் உங்க ஊர்ல இருக்குதுங்களா? உங்க ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதா? எத்தனை பேர் போலீஸ் ஸ்டேஷனை பார்த்துருக்கிறீங்க, உள்ள போயிருக்கிறீங்க? போயிருக்கிறீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறோம். சரி, ஆனா போலீஸ் ஸ்டேஷன் அங்க இருக்குது என்பதை போலீஸ் வண்டி அடிக்கடி போயின்னு வந்து இருக்குதுல்ல, அதை பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சுவீங்களா? அனுப்ப அந்த ஊர்ல போலீஸ் இருக்கிறாருன்னா என்ன தெரியும், ஒரு வண்டியில போயின்னு இருப்பாரு, கார்ல போலீஸ்னு போட்டு வண்டி போயின்னு இருக்கும், ஜாந்தார்மேரி அல்லது ஏதோ ஒரு போலீஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்தோன்னே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன, நான் வாழற இந்த தெருவில் ஊரில் இந்த நகரத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனு இருக்குது. நீங்கள் எல்லாரும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான். ஆமேன். நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த வண்டியில் போகிற ஒவ்வொரு போலீஸ்காரர்கள் மாதிரி உங்களை பார்க்குறவங்களுக்கு தெரியணும், ஓ இந்த ஊரில் ஒரு போலீஸ்காரர் இருக்கிறாரு. அதே போல் உங்களை பார்க்குறவங்க சொல்லணும், இந்த தெருவில் இந்த ஊரில் ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் ஒரு சகோதரி கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறாரு. இப்போ போலீஸ்கார வண்டியை போய் பார்த்துட்டு நிறுத்தி, ஹலோ நீங்கள் போலீஸ்காரா, எப்போ நீங்கள் போலீஸ்காரா மாறினீங்க, யாரும் கேட்க போகிறது கிடையாது. அவரை பார்த்தா தெரியும் ஒரு போலீஸ்கார். ஏன்? அவருடைய ட்ரெஸ்ஸு. அவர் பார்த்தா ஒரு போலீஸ் வண்டியில் வராருன்னு தெரியும், அவர் போலீஸு. இப்போ அவர் சிவிலில் ட்ரெஸ்லாம் அவுத்து போட்டுட்டு சாதா வண்டியில் போனால் அவரை போலீஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அப்போது அவர் போலீஸ்ன்னு சொன்னா தான் எனக்கு தெரியுது. ஆனால் மறுநாள் அவர் டியூட்டியில் போய் காரில் உட்காந்து இருக்கும்போது நான் அவர்கிட்ட போய் கேட்க தேவையில்லை. ஏன்? அவர் போலீஸுக்கு சாட்சியாக அவர் தாங்க போலீஸு. அதே போல் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நம்முடைய நகரத்தில் இருக்கிறோம், நம்முடைய தெருக்களில் இருக்கிறோம், நம்முடைய வீட்டில் இருக்கிறோம், நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க போய் நான் தான் போலீஸ்கார், நான் தான் போலீஸ்கார், நான் தான் போலீஸ்கார் சொல்லுவதற்காக கிடையாது. உங்களை பார்க்கிறவங்க கண்டுபிடித்துக் கொள்ளணும், நீங்க தான் இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சி. ஆமென். அப்ப நீங்க சாட்சிகளா இருக்கிறோமா? நம்ம இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை சாட்சியா இருக்குதா? நம்முடைய செயல்கள் சாட்சியா இருக்கா? நம்முடைய பேச்சு சாட்சியா இருக்கா? நம்ம ஜனங்களை சந்திச்சு அல்லது நம்மளோட குடும்பத்தினர்கிட்ட பழகும் பொழுது நம்மளை சாட்சியா பார்க்குறாங்களா? ஒரு சிலர் பொறாமையில உங்களை குறித்து தவறா பேசுவாங்க, அதை பத்தி நான் பேசல. நீங்க நீதியா நடந்து, நீங்க நியாயமா நடந்து அவங்க நம்மளை குறித்து தவற சொல்ல, அதை பத்தி நம்ம கவலை கிடையாது. நம்ம சாட்சியா இருக்கிறோமா?